சிவாய நம்ம வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். இந்த பதிவு வந்து நான் மதேஸ்வர மலைக்கு போகும்போது எடுத்தது தான். வீடியோவில் போட்டோம்னா சீக்கிரம் ஆயிரும் மக்களே. நான் ஷார்ட்ஸில் போடுறதுனால எனக்கு டைம் வேறு சிக்கிறதில்ல, பூ வியாபாரம் பண்ணிக்கினேன். அதனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். பாருங்க, 2 பேர் தாங்க. இந்த சாமியை சாயங்காலம் 7 மணி தூக்கணுங்க. 12 மணி நைட்டுக்கு தாங்க அதை இறக்கி வச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த சாமி மேலே பக்தியை தூக்கிட்டு திரிஞ்சாங்க. தங்க தேர் முன்னாடி பாருங்கள், 2 கொடை, 2 கொடி கம்பம், ஒரு 10,000 பேர் வெள்ளி உலக்க எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வந்தாங்க. அது ஒரு வேண்டுதல் போல். அவங்க 2 பேரும் உண்மையிலே சொல்கிறேங்க, அவங்களுக்கு வந்து சல்லிட்டு அடிக்கணும். அவங்க கூட கடவுள் இருக்குதுன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அந்த அளவுக்கு அவங்க ஆடினது, அவங்களுடைய பக்தியை பார்த்து நான் மெய்சிலிருந்து போனேன். பாருங்கள், அப்படிங்க நிறையா இடத்துல அந்த மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. அது இறக்கக்கூடாதான். இந்த இடத்துல வந்து சில பேர் வந்து உப்பு மிளகும் தங்கத்தேர் மேலே இறக்கிறேன்னு வேண்டுதல் வச்சுக்குவாங்களாம். அது நானும் செஞ்சுருக்கேன் நிறைவேறின வாட்டி. அந்த மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அங்கே தேர் வந்து அங்கே நிறுத்தி கொஞ்ச நேரம் நிற்பாங்க. உப்பு மிளகும் எல்லாரும் இறச்சிட்ருக்குறாங்க. அவ்வளோ பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க மக்களே. ஏன்னா நம்ம வந்து போனோம்னா மாதேஸ்வரம் மலைக்கு ஒரு நைட் தங்கி வரணுங்க. மாதேஸ்வரம் மலை மட்டும் இல்லைங்க மக்களே. பாருங்கள், இங்கே ஒரு வீடியோ எடுத்துக்கணும். காளகஸ்தி போனாலும் ஒரு நைட் தங்கி வரணும். அவ்வளோ நல்லது நடக்கும் நமக்கு. நாங்கள் மாதேஸ்வரம் மலை தங்கி இந்த வேண்டுதல் வந்து பெண்கள் வந்து கலசம், பூவு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு அது ஒரு 3 சுற்று வந்துட்டு, அப்புறம் பெரிய மரம் இருக்குது பாரு, அந்த மரம் நந்தி வச்சுருக்காங்க. அது நந்தி மேலே சுற்றி வந்து அவங்க வேண்டுதலை செலுத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறினதுமே இதெல்லாம் வந்து பெண்கள் செஞ்சாங்களாட்டுங்குது. பாருங்க, நந்திக்கும் தண்ணி ஊற்றின மாதிரி, மரத்துக்கும் தண்ணி ஊற்றின மாதிரி எவ்வளோ அற்புத காட்சி மக்களே. பார்க்க பார்க்க உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நைட்டில் தூக்கம் வராதுங்க போயிட்டா. ஆனால் நீங்கள் சிவராத்திரிக்கெலாம் போயிட்டீங்கன்னா மக்களே, உண்மையிலே அதை போல் ஒரு சொர்க்கத்தில் நீங்கள் கைலாயத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். மாதேஸ்வரம் மலையில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமாக ஜகஜோதியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நானும் நிறைய முறை போயிருக்கிறேன். இந்த வேண்டுதல் வந்து நாங்கள் தூங்கி எழுந்து 4 மணிக்கு 1 மணி நேரம் தாங்க நான் தூங்கினேன். தூங்கி எழுந்து இது ஒரு வேண்டுதல். எழுந்து பார்த்தா பெண்கள் எல்லாம் அங்க பிரதர்சனம் செஞ்சிட்ருக்காங்க. சுவாமியோட ஆணைங்க பார்க்குறதுக்காக அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சிச்சிங்க. யானை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சாமி யானை செஞ்சது பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்களும் இந்த மாதிரி ஒரு தார்பை வாங்கி நான் 1 ஹவர் தூங்கினா 3 பேர் தூங்கவே இல்லை. ஏன்னா இந்த நிறைய தூக்கம் கெடுது. பார்க்க பாருங்கள், அங்க பிரதர்ஷனம் அவ்வளோ அற்புதமாக பாருங்கள். முந்தி போட்டு செய்கிறது, அப்புறமேலுக்கு ஒரே பக்கம் நோந்து வர்றது, அப்புறமேலுக்கு தொடப்பம் பெருக்கிறது. யார் என்ன வேணும் 1 வாரம் இருந்து 12 நாள் 48 நாள்லாம் இருந்து பெருக்கியிருக்கிறாங்க மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சி.